எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்மளுக்கு நேராக வர தேவ சத்தம், தேவ செய்தி, உங்களை படைத்தவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் தலைகளை நிமிர்த்துறாராங்க. தலை குனிந்து வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த வாழ்க்கை மாறுது. சரியா? சோர்வோடு தலைகுனிவோடு நடந்துகிட்டு இருந்த இந்த வாழ்க்கை மாறுது. தலையை நிமிர்த்துறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் தலைகள் நிமிருது. சரியா? லூக்கா 13:11 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவாயினும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். கூனியாய் இருந்தாளாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம இருக்கலாம். கொஞ்சம் கூட நிமிர முடியல, என் தலை ரொம்ப தொங்கிருச்சு, நான் தலை குனிந்து தான் நடக்கிறேன், என்னால் தலை நிமிரவே முடியல அப்படின்னு ஒருவேளை ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த ஸ்திரீக்கு 18 வருஷம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. தலை குனிவு, கூன் விழுந்திருக்கு. அவங்கள யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களும் யாரையும் பார்க்கணும்னா நான் தான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க தலை குனிவுலேயே தான் இருப்பாங்க, தலை நிமிரவே முடியாது அவங்களால. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 18 வருஷம் இருக்கிறாங்களாம். சரியா? அந்த மாதிரி இருந்தவங்கள இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, அந்த மாதிரி இருந்தவங்கள உங்களை பார்த்து தான் சொல்றாரு. இயேசு உங்களை பார்க்குறாரு. பார்த்து உங்களை கண்டு உங்களை பார்த்து தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உங்களை பார்த்து உங்களை அழைத்து என்ன சொல்றாராம் பாருங்க. ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் தலைகுனிவிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன்னுடைய சோர்விலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன்னுடைய கட்டுகளிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். சமாதானம் ஒரு நதியை போல பாய்ந்து வருது இருதயத்தில். இந்த காரியம் நடக்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு மேல அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கைகள், ஆணி பாய்ந்த கைகள்ங்க, உங்களுக்காக அந்த கைகளை அவங்க மேல வைக்கிறாராம் பாருங்க. வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே நிமிர்ந்து, தலைகுனிவு எல்லாம் மாறுது பாருங்க. உடனே நிமிருது. 18 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம் தலைகுனிவு. அவருக்கு வருஷங்கள் காரியம் கிடையாது. வார்த்தை வந்துருச்சு உங்களுக்கு நேரா. சரியா? அவர் உங்களை பார்த்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்ற வார்த்தை வந்துருச்சு. கைகளையும் வச்சுட்டாரு. கைகளை வைக்கும்போது ஆசீர்வாதம் உண்டாகுங்க. தலைகுனிவு மாறுதுங்க உங்களுக்கு. இன்றைக்கு தலைகுனிவு மாறுது. ஆமேன்.